சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம் ஐயா. நான் அருண், கடலூர் ஓட்டி பச்சாங்குப்பத்துலேருந்து வரேன். நம்ம வீட்டிலலாம் வந்து கொஞ்சம் போர்லாம் வந்து ஒரு 20 அடி 25 அடியிலே தண்ணி இருக்கும். சரிங்க. அதே மாதிரி எதுக்கோ ஒரு குழி தோண்டுறோம், ஒரு 5 அடி 6 அடி குழி தோண்டினாலே தண்ணி ஊறி அதுக்கப்புறம் தான் கீழே வந்து போகும். சரிங்க. அது மாதிரி இடத்துல வந்து பலாக்கன்று வைக்கிறது கரெக்டா இருக்குமா? நிறைய இதுல உங்க மண்ணு என்ன மண்ணுங்கய்யா? அது ஒரு மாதிரி சரளை மண் தான். களிப்பு மண்ணுங்களா? களிப்பு மண்ணா கிட்டத்தட்ட பீச் மண் மாதிரி இருக்கும். ஆனா பிரவுன் கலர்ல. எனக்கு அந்த மண்ணு பேர்லாம் சரியா தெரியல. அப்படிங்களா? அந்த மண்ணின் தன்மை தெரியாத உங்க பகுதியில பலாமரங்கள் இருக்குங்களா? இருக்கு. ஆனா ரொம்ப எதுவும் இது மாதிரி நிறைய காய்க்கிற மாதிரிலாம் ஒரு சில வீட்டுல வச்சிருக்காங்க. எங்க ஊர்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் இந்த குள்ளஞ்சாவடி ரோடு ஃபுல்லாவே இருக்கிறது. அங்க எல்லார் வீட்லயுமே ஒரு 10 மரம் 5 மரம் இருந்து நான் பாக்குறேன். ஆனா அது எல்லாமே செம்மண் பூமியா இருக்கு மோஸ்ட்லி. ஆனா எங்க வீட்டுல அதுவும் நிறைய காணொலியில என்ன சொன்னாங்கன்னா வந்து தண்ணி எந்த அளவுக்கு பலாவுக்கு போதோ அந்த அளவுக்கு டேஸ்டும் இருக்காது, மரமும் வந்து தாங்காதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா போரே வந்து ஒரு 20-25 அடியிலே இருக்கு. அது மாதிரி சிச்சுவேஷன்ல வைக்கலாமா வீட்டுல? ஐயா வைக்கலாம் ஐயா. அதுக்கு இனிப்பு தன்மை வரும். நீங்க எவ்வளவுதான் தண்ணியில இருந்தாலும் அந்த முன்னோர்கள் பயன்படுத்திய வேப்ப இலைய மந்திரம், வேப்ப இலை ஒரு மிகப்பெரிய மந்திரம். அதிலே வந்து நமக்கு மருத்துவ குணமும் அடங்கியிருக்கு. சொல்றது புரியுதுங்களா? நீங்க அவசியம் வந்து கண்ணு வைங்க. ஒரு தடைக்கு 2 தடவை வைங்க. ஒரு முயற்சி செஞ்சுதான் பாருங்களாம். வந்துட்டுதுன்னா நல்லது தானே? கண்டிப்பா. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. நன்றிங்க. நான் 7 வருஷம் ஆகுது நான் பலாக்கன்று வச்சு. சரிங்க ஐயா. கொட்டை கன்று தான் வச்சிருக்கேன். சரிங்க. ஆனா நாங்க வயல் வரப்பு ஓரமா தான் கொல்ல ஓரமா வச்சிருக்கோம். சரி. இன்னும் கூட காய்க்கல. கிட்டத்தட்ட சுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா பெருசு வந்துருச்சு. கவாத்து பண்ணலாமா? ஐயா, அந்த மரம் வந்து நான் வந்து பார்க்கல. ஆனா எப்படி இருக்குன்றத சொல்றேன் பாருங்க. ஃபுல்லா அடம்பு அடைச்சிருக்கும். காத்து வந்து உள்ள வந்து வெளியில போகாது. முழுக்க முழுக்க உள்ள கிளைகள் காஞ்சு அசும்பு அடிச்சிருக்கும். அதை என்ன செய்யணும்னா ஏணி வச்சோ இல்லை ஏதோ வச்சு உள்ள இருக்கிறது, அதாவது வெய்யப்படாத கிளைகளை முழுமையா அகற்றிட்டு நீங்க செஞ்சு பாருங்க. குறைஞ்சது ஒரு 15 20 காய்க்கும் ஐயா. அதுதான் வந்து பராமரிக்கிற முறை. ஒரு காய் கூட காய்க்கல. காய்க்கும் ஐயா. நீங்க அந்த பராமரிப்பு இல்ல. நீங்க வச்சதுலேருந்து விட்டுட்டீங்க. ஆனா இங்க இருக்கிற பகுதியில பாருங்க, ஏதோ அடம்பா இருக்குங்களா? இல்ல. ஆனா உங்க மரம் அடம்பா இருக்கா இல்லையா? அதனால காய்க்காதுங்க ஐயா. நீங்க அதை வந்து இந்த மாதிரி அடம்பு இல்லாத அந்த அசும்பெல்லாம் நீக்கி காத்து உள்ள வந்து வெளியில போக வைக்கணும். வெய்யப்படாத கிளைகளை அகற்றிட்டீங்கன்னா, அதிகமாக வெட்டிட்டீங்கன்னா மரம் இறந்துடும். அளவுக்கு மீறி செய்யாத திட்டமா செஞ்சுக்கிங்க. சொல்லுங்க ஐயா. கேக்குதுங்களா? சொல்லுங்க. என் பெயர் மலையகிருஷ்ணன். கிட்ட வச்சு பேசுங்க. இப்போ அந்த வேப்பந்தழை புண்ணாக்கு அதெல்லாம் சொன்னீங்கல்ல ஐயா, அதை வந்து எப்படி பவுடராக்கி இது பண்ணணுமா இல்லைன்னா அப்படியே அப்படியே பதிச்சிடணுமா ஐயா? பச்சை தழையா வெட்டி 5 அடி தள்ளி இருக்கணும். பலா மரத்துக்கும் நம்ம வைக்க போற இடத்துக்கும் 5 அடி தள்ளி சின்ன பள்ளம் எடுத்து வேப்பந்தழை தெரியாத அளவுக்கு மூடிடலாம். வேப்பந்தழை எவ்வளோ அளவுக்கு அதிகமாக கொடுத்தாலும், எவ்வளோ அளவுக்கு கொடுத்தாலும் மரம் சாவாது பச்சை தழை. ஆனால் வேப்பங்கொட்டை அதிக உஷ்ணம் கொண்டது. அதை கொஞ்சம் அளவாக கொடுத்தா போதும். வேப்பந்தழை எவ்வளோ வச்சாலும் மரம் சாவாது. ஓகே, நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. குமார், சொல்லுங்க. நாமக்கல்லேருந்து வரேங்க. சரிங்க. எனக்கு பஸ்ல தான் வந்தேன். இது கண்ணு எடுத்துட்டு கிட்ட வச்சு பேசுங்க. கண்ணு எடுத்துட்டு போக முடியாது. சீடு இருந்தா, நாட்டு ரகம் சீடு இருந்தா கொடுத்தீங்கன்னா. ஐயா, இது நீங்க இதை ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க முடியாதுங்க ஐயா. இல்ல, போனோடனே நான் ரெடி பண்ணி ஒரு நாள் அந்த பழம் அங்க அறுத்து போடுறாங்கல்ல ஐயா, அதுவும் நம்ம காதான். அதுல எது அதிக பெருசா எந்த சைஸ்ல உங்களுக்கு தேவையோ அந்த விதைகளை. சீடோட சைஸ் சொல்றீங்க? பெருசு காயோடைய சைஸ் சொல்றேன். சொலையோடங்களா? சொலை இல்ல, காய் எந்த சைஸ் உங்களுக்கு வீட்டுல தேவைப்படுதோ அந்த சைஸ் வாங்கி அந்த விதைய வந்து வாங்கிட்டு போங்க ஐயா. அது எத்தனை நாள்ல நடணும், எப்படி நடணும் சொன்னீங்க? ஒரு நாள்ல நீங்க வந்து 2 மணி நேரம் மண்ணை விட்டு வெளியில இருந்ததுன்னா போதும். காஞ்சிரும், மேத்தோல் காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க நடவு பண்ணிக்கலாம். அது எத்தனை நாளுக்குள்ள நடணும்? 2 நாளுக்குள்ளே, ஒரு நாள்? இன்னைக்கு வாங்கிட்டு போறேன், நாளைக்கு காலைல நட்டா ஓகே? இல்ல, அது வந்து தோல் வந்து காயக்கூடாதுங்க. தோல் வந்து சுருங்கி போச்சுன்னா முளைக்காது. மேத்தோல் சிலது வந்து என்ன செய்யறாங்கன்னா முந்திரி கொட்டை மாதிரி வாங்கி வச்சிடுறாங்க. நான் 10 நாள் சென்று போட்டேன்பா வரல அப்படின்னு சொல்றாங்க.
சொல்றது புரியுதுங்களா ஐயா? புரியுது. அது இப்படி கிடையாது. பழத்திலேருந்து எடுத்து நீங்க அப்பயே போட்டாலும் முளைக்கும். சரிங்க. சரி. ம். அதான் எத்தனை நாள் நான் இன்னைக்கு தான் வாங்கிட்டு போறேன். ஆ. நைட்டு வைக்கலாமா இல்ல நாளைக்கு நீங்க எப்ப வேணாலும் வைக்கலாம் ஐயா. அதுக்கு டைம் கிடையாது. 12 நாள்ல வெளியே வந்துருங்க ஐயா. ஆழமா புதைக்க வைக்க கூடாது. அந்த சீடு எவ்வளவோ அந்த ஹைட் அவ்வளவு ஆழம் 2 மடங்கு ஆழம் இருந்தா போதும். அந்த அளவுக்கு கூட இருக்கக்கூடாது. மண்ணு வந்து டைரக்டா அந்த விதை தெரியாத அளவுக்கு முன்னாவே போதும். அதிகமா போட்டீங்கன்னா கொட்டை அழிக்கிடும். ஐயா சொல்லுங்க வேற. இல்ல அதாவது அந்த டவுட் தான். சரிங்க ஐயா. சீடங்க இல்ல அதனால சரி கேட்டேன். ஓகே தேங்க் யூ. ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது என்ன அப்படின்னா நம்மளுடைய அனுபவ அறிவு நம்ம காலடியிலே இருக்கு. நம்மளுடைய தாத்தா பாட்டி, நம்மளுடைய சித்தப்பா மாமா பெரியப்பா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அறிவு அடுத்த தலைமுறைக்கு, அனுபவ அறிவு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். ஒரு ஆச்சரியம் என்னன்னா மணிகண்டன் கல்லூரிக்கு போல, ஆனா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நுணுக்கமான அறிவு இவ்வளவு நேரம் இத்தனை உழவர்களுக்கு கொண்டு போய் சேர்ந்ததுங்கிறது மகிழ்ச்சி. இனிமேல் வந்து பலா மரம் வந்து இனிப்பு இல்லை அப்படின்னுட்டு யாருமே சொல்லக்கூடாது. இந்த ஆண்டு நீங்க போய் ஒவ்வொருத்தரும் வேப்பந்தழை, வேப்பம் புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, மல்லாட்டை புண்ணாக்கு அந்த மரத்துக்கு கொடுங்க. அதிகமா கொடுத்துட்டு மரம் செத்து போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க. கொடுத்துட்டு அடுத்த ஆண்டு இதே பலா திருவிழாவில் யார் யார் பலாமரம் தேன் பலாவா மாறுச்சு அப்படின்றத அவசியம் தெரியப்படுத்துங்க. இது வந்து முன்னோர்கள் காலங்காலமாக கடைபிடிச்சது. இன்னைக்கு நம்ம இழந்துட்டோம். மீண்டும் வந்தவங்க இதை கடைபிடிக்க முடியலைன்னா வீட்டுக்கு தேவையான மரங்களுக்காவது இதை கடைபிடிச்சு அதை சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.